இங்க கல்யாண ரிசப்ஷனை ஹீரோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஆனா கூட இருக்க அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கல்யாண பொண்ணை இதுக்கு முன்னாடி இவன் தான் பொண்ணு பார்க்க போயிருவான். பட் இவனுக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிடுவான். சோ அந்த பொண்ணு வந்தா நம்ம கூட கஷ்டம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணை வேணாம்னு சொல்லிடுவான். அதனால தான் அவங்க அம்மா ரொம்ப கடுப்புல கோவமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளம்பிடுறான். தென் இவங்க அம்மா அவன் பொண்ணு பார்க்குற புரோக்கர் கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவரு இந்த கல்யாண மாப்பிள்ளைய வேணாம்னு சொன்ன ஒரு பொண்ணோட அம்மா அப்பாவும் இங்கதான் இருக்காங்க. சோ நீங்க பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக இவங்களும் பேச போறாங்க. அதே டைம்ல பிரியாணி சாப்பிட போன ஹீரோ அங்க ஒரு பொண்ணு பிரியாணில பீஸ் இல்லன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த பொண்ணை பார்த்ததுமே ஹீரோக்கு பிடிச்சி போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசும்போது தான் இவன மாதிரியா அந்த கல்யாண மாப்பிள்ளைய இந்த பொண்ணு தான் வேணாம்னு சொல்லியிருக்கான்னு தெரிய வருது. ஆனா இந்த கல்யாணத்துக்காக இந்த பொண்ணோட புடவைய அவனுக்கு கிஃப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த பொண்ணுக்கு அது பிடிக்காம போய் அந்த கிஃப்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அங்க கிளம்புறா. சோ ஹீரோவை இந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அப்ப பூட்டு திறக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பா. ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவான். அப்ப ஹீரோவை இந்த பொண்ணோட புடவைய தேட ஹெல்ப் பண்ணும்போது தான் அந்த பொண்ணை ஏன் கேன்சல் பண்றன்ற உண்மையை சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணு இப்பெல்லாம் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு நிறைய இஎம்ஐலாம் இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா சொல்லிட்டு கேஷுவலா பேசுறான். அதை கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் பேசி இவங்களோட போட்டோவை மாத்தி மாத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பிடிச்சு போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒரு மாசம் வேலைக்கெல்லாம் போகாம இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ ஒர்க் பண்ற செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு கடை வச்சிருப்பா. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க. சோ ஹீரோ ஒரு மாசம் போதும் இஎம்ஐ எல்லாம் கட்டணும்னு வேலைக்கு போயிடறா. இந்த பொண்ணு வேலைக்கு போயிடறா. ஆனா ஹீரோ நைட்ல தான் ஒர்க் பண்ணுவான். இந்த பொண்ணு பகல்ல ஒர்க் பண்ணுவா. சோ இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப கேப் வந்து இந்த பொண்ணு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப கூட பிளாட்ல தங்கி இருக்க அக்காங்களா ஏன்டி ரொம்ப கஷ்டப்படுற உங்க புருஷன் மேல சந்தேகப்பறியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு இல்லன்னு தான் சொல்றா. பட் அடிக்கடி ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்தாலே இவர் தனியா தான் போய் பேசுறாரு. ஒரு நாள் பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹோட்டலோட பில் இருந்ததுன்னு சொல்றா. அதை கேட்டதுமே உன் புருஷனை அதே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போட்டு அங்க வந்திருக்கானா கேளு. வந்திருக்குன்னு சொன்னா விட்டுரு, ஆனா வரலன்னு சொன்னா உன் புருஷன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேட்டு பாக்குறா. இவனும் வரலன்னு சொல்றான். அந்த நம்பர் எல்லாம் காமிச்சு இதெல்லாம் யாருன்னு கேட்டு சண்டை போட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. சோ இவனும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த அந்த கார்லயே தொத்துக்கிட்டே போறா. ஆனா இந்த பொண்ணு உண்மையை சொல்ற வர நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. அப்பதான் இவன் நைட்ல நான் வேலைக்கெல்லாம் போல, நான் ஒரு திருடன்ற உண்மையை சொல்றான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஷாக் ஆவரா. என் வீட்டுக்கு போனதுமே எனக்கு நிறைய கடன் இருக்கு, அதனால தான் இப்படி பண்ண, இன்னும் 8 மாசம் தான் பொறுத்துக்கோன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு நீ இந்த திருடுற வேலையை விட்டா உன் கூடவே இருப்பேன், அப்படி இல்லைன்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ ஒய்ஃப்காக திருடுற வேலையை விட்டுட்டு ஆபீஸ் போக ஆரம்பிக்கிறான். பட் அதுல வர பணம் பத்தாம அப்பன்னு பார்த்து கடங்காரன் போன் பண்ணி இன்னும் ஒரு வாரத்துல ஃபுல் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிடுறா. இவனும் வேற வழி இல்லாம திரும்பவும் திருடலான்னு சொல்லி முடிவு எடுத்துறான். ஆனா அந்த பொண்ணு இவன் கிளம்பும் போது பார்த்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடா. இவனும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணையை கார்ல தூக்கி போட்டு கொண்டு போயிடுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசி இதுதான் லாஸ்ட் திருட்டு, இதுக்கப்புறம் நான் திருடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கிட்டே மாஸ்க் கொடுத்து திருட வச்சிடறான். அப்பன்னு பார்த்தா அலாரம் அடிச்சு போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவங்க எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு ஐடியா பண்ணி போலீஸ் கிட்டே பேசி அங்க வந்து கிளம்பிடுறான். பட் ஹீரோ மேல ரொம்ப கோவப்பட்டு முறைச்சிட்டு இருக்கா. இப்ப என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வந்து உன்னை கல்யாணம் பண்ணா நார்மல் லைஃப் தான் வாழ முடியும்னு நினைச்சா, ஆனா இப்படி அட்வென்ச்சரா செம்மையா இருக்கு, சோ நம்மளும் சேர்ந்து திருடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் திருடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறான்.